Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு முத்திரை சிகிச்சையாக. உடல் நன்றாக இருக்கணும், அதே மாதிரி உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக இருக்கணும், மனமும் சாந்தமாக இருக்கணும். ஒவ்வொரு குறிப்பிட்ட உறுப்புகளும் திடப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடலில் முட்டுக்கள் திடமாக இயங்கக்கூடிய நிலை வேண்டும். அப்போ தசவாய்க்களும் நன்றாக இயங்கக்கூடிய நிலை இருக்கணும். அப்போ மூட்டு வலி வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம். நிறைய நபர்களுக்கு முடி உதிர்தல், அந்த ஹேர் ஃபால் இருக்குது, அந்த முடி உதிர்தல் வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. வைட்டமின் குறைபாடுகள் இல்லாமல் எல்லாமே அதன் விகிதத்தில் கரெக்டாக இருக்கிறதற்குரிய பயிற்சிகளையும் பார்க்க போகிறோம். உடல் சோர்வு, மனச்சோர்வு அது இல்லாமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகள். ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த முத்திரை சிகிச்சை, இதனுடைய பலன்கள், இவ்வளவு பலன்கள் இதில் இருக்கின்றன. அப்போ நிறைய நபர்களுக்கு வைட்டமின் குறைபாடு காரணமாக பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அப்போ நம்ம செய்கின்ற முத்திரைகள் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சீராக இயங்கும். அப்போ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது சிலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதை சரி செய்யக்கூடிய பயிற்சிகளையும் தான் பார்க்க போகிறோம். முத்திரைகள் நமது உடலில் இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய உயிராற்றல் பிராணசக்தியை சிறப்பாக ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த பிராணாற்றலை பரவச் செய்து எந்த பகுதியில் குறைபாடுகள் இருக்கின்றதோ அந்த குறைபாடுகளை நீக்கக்கூடியது. ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு தனிப்பட்ட பலன்கள் இருக்கின்றன. நாம் இந்த பிரச்சனைகளுக்கு எந்த முத்திரையை சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் பலன் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற அளவில் இந்த முத்திரைகளை நம்ம கொடுக்குறோம். நம்பிக்கை மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல், பஞ்சபூத சக்தி நமது உடலையும் உயிரையும் பாதுகாக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் நிலவாயு முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க வரோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆள்காட்டி விரலை உள்ளே வச்சுக்கணும். கட்டை விரல் மேலே மோதிர விரலை கட்டை விரல் நுனியும் டச் பண்ணிக்கணும். நடுவிரலும் சுண்டு விரலும் தரையை நோக்கி இருக்குது. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஆள்காட்டி விரல் உள்ளே மடிச்சிருக்கோம். அதற்கு மேலே கட்டை விரலும் மோதிர விரல் நுனியை இணைச்சிருக்கோம். நடுவிரலும் சுண்டு விரலும் தரை நோக்கி இருக்கின்றது. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனுடைய மேயத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரசன்ன முத்திரை. இந்த 4 விரல் நகங்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. 2 கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மற்ற 4 விரல் நகங்களும் டச் பண்ணிக்கிட்டோம். அதில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ள எடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஹேர் ஃபால் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிடம் பண்ணிவிட்டு இப்போ லேசாக ஒரு உராய்வு அந்த நகங்களில், லைட்டாக அந்த நகங்களில் ஒரு உராய்வு கொடுங்க. ஒரு 5 to 10 டைம்ஸ். மீண்டும் அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கும். இப்போ அடுத்த முத்திரை பைரவ முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே, அந்த கட்டை விரலுக்கு மேலே கட்டை விரல் டச் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. முதல் முத்திரை நில வாயு முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மோதிர விரலும் கட்டை விரல் நுனி இணைச்சிருக்காங்க. ஆள்காட்டி விரல் கட்டை விரலுக்கு அடியில் இருக்குது. நடுவிரல் சுண்டு விரல் தரை நோக்கி இருக்குது. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரசன்ன முத்திரை. அந்த 4 நகங்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ லேசாக அந்த 4 நகங்களில் ஒரு சின்ன உராய்வு கொடுங்க. ஒரு 10 டைம்ஸ் அந்த நகங்கள் அப்படியே டச் பண்ணுற மாதிரி ஒரு உராய்வு கொடுங்க. மீண்டும் அப்படி நகங்கள் அப்படி சேர்த்துக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பைரவ முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே அந்த பெருவிரலுக்கு மேலே பெருவிரல் இருக்கட்டும். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை நில வாயு முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நடுவிரல் சுண்டு விரல் தரை நோக்கி இருக்குது. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரசன்ன முத்திரை. எல்லா நகக்கண்களும் 4 விரல் நகக்கண்களும் சேர்ந்துக்கிட்டோம். கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ அப்படி இந்த நகக்கண்களை லேசாக ஒரு உராய்வு கொடுங்க. ஒரு 10 டைம்ஸ். மீண்டும் அப்படி நகங்களை சேர்த்துக்கோங்க. கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பைரவ முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 கட்டை விரலுக்கு மேலே கட்டை விரல் இருக்குது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் ப்ரீத்திங். நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹார்மோன் இன்பேலன்ஸு, வைட்டமின் குறைபாடுகள், வயிறு உப்பிசம் அது அனைத்துமே நீக்கக்கூடியது. சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நல்ல பசி எடுத்து சாப்பிடக்கூடிய நிலையும் கிடைக்கும். முடி உதிர்தலையும் தடிக்கக்கூடியது. தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.